எங்கள் அம்மா பானிபூரி செய்ய போகிறாங்க. தட் இஸ் அ பானிபூரி கிட் பேக் 2. சொல்லி போடுங்க. இது வந்து புளி பேஸ்ட். ஸ்வீட்டு புளி பேஸ்ட். இது வந்து புதினா. இது வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணுவோம். அதை படிமா 100. இதில் வந்து வாட்டர் வந்து இது வந்து 30 grams. இதில் வந்து வாட்டர் வந்து 250 ml வாட்டர் சேர்க்கணும். காய்ஸ் இது பேஸ்ட்டு. போதும். இது பேர் இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்? எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அப்போ ரசம். அதான் இது. ஓ ரசமா இது? ரச வாசனை அடிக்குது. ஒரு வீடியோவில் கமெண்ட்டில் வந்து மம்மி ஃபேஸ் காட்ட சொன்னீங்க, ஆனால் நான் காட்ட மாட்டேன். ஏமா இதுக்குள்ளே தண்ணி போடுறீங்க? அதில் இது இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட். இந்த அவுந்து போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்கும். ஜஸ்ட்டு டேஸ்ட் பேர் சொல்லிட்டு போ. பொட்டேட்டோ பாயில் பண்ணியாச்சு. பாயில் பண்ணிவிட்டு அதனோட வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வேலை இல்லை. குக்கருக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கைஸ் வண்டர்ஃபுல் பவுல். குக்கரில் இருக்கிற ஃபோன் அப்படியே பிடிங்குது. வைக்க சொல்லி குக்கரை. அங்க உள்ள வந்து வச்சிருங்க. உள்ள வச்சிருங்க. வெஸ்டிங்களா? இதுக்கு ப்ளஸ்டர். கொஞ்சம் ஃபோன் மட்டும் பார்த்துக்கோ. உருளைக்கிழங்கு தோலை வந்து உரிச்சுட்டு
மேஷ் மேஷ் கட்டி சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. சத்தமாக ரொம்ப சொல்லு. சூடாக இருக்குது. ஆனால் சத்தமாக சொல்ல. அதுக்காக நம்ம வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இப்போ வந்து இதில் ஆச்சி மசாலா போட்டுருக்காங்க. மசாலாவை எதில் மம்மி பண்ணோம்? பொட்டேட்டோவில் பொட்டிட்டோம். மிக்ஸ் பொட்டேட்டோ. திஸ்மா இது பார்த்துட்டு பேர் சொல்லி போடு. ஆச்சி பொட்டேட்டோ மிக்ஸ்டு. கொஞ்சம் மசாலா கூட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரமாக இருக்குது. காரமாக தான் இருக்கும். காரமாக தான் இருக்குது கைஸ். மசாலா அது காரமாக இருக்குது கைஸ். ஜோலா சிப்ஸோட காரமாக இருக்குது. அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மீதி இந்த பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பொட்டேட்டோ இருந்துச்சு. இந்த 2 பொட்டேட்டோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். யார் யாரெல்லாம் சமையல் பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஓகே மேம். ஓகேவா? இப்போ கடாய் வச்சுட்டு பூரி போட்டு கடை கட்டு. கடாய் நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வந்து காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். ஆயில் ஆயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். அப்புறம் வந்து நம்ம பூரி வந்து பிடிச்சிடும். இப்போ வந்து இந்த ஸ்டவ்வை வந்து மாட்டிக்கலாம். அம்மா என்ன பூரின்னு சொல்லலையே. இதோ இந்த பூரி ரசப்பூரி. சத்தமாக சொல்லுவோம். எனக்கு ரசப்பூரி சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். ஃப்ரம் பானிபூரி பார்க்குறீங்களா? இது உரிச்ச தோயக்கள் உருளைக்கிழங்கு. ஏன் இப்படி இரும்புறேன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு வந்து செம கோல்டு காய்ஸ், சரியான கோல்டு. வெளியில் வேறு இன்னைக்கு மழை வேறு, சரியான மழை எங்கள் ஊரில். நான் மண்டவாசி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. சரியான மழை காய்ஸ். That's what. கரண்டி மண்டவாசியில் சரியான மழை காய்ச்சி உச்சி வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. செம மழை. ஒண்டர்லாலாம் ஐஸ் கூம்பில் எப்படி போகணும்னு தெரியாத மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம இதில் என்னம்மா பண்ண போகிறோம்? இப்போது பாருங்க, ஒன்றுனா பார்த்தா தெரியும்.
பானிபூரி சமையல்லாம் பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா ஒன்றும் இல்லைடாப்பா. என்ன காஞ்சிருச்சா காயில் அப்படிதான் பார்ப்பது கை வச்சு புஃப்னு இருக்கு. நீங்க வேணா பாக்குறீங்களா? பானிபூரி தான் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பொரியும் போது என்னம்மா குட்டியா பொரியுது. வரும் வரும் வரும். ஓகேயா गाइस பானிபூரி 1 பானிபூரி ரெடி. ஆனா இதை பார்த்து சாப்பிடணும். ஏன்னா இது எங்க அம்மா சுட்ட பானிபூரி. மாம் ரெண்டு ஒட்டிச்சு வந்துச்சு வேணா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பானிபூரி. இப்போ எத்தனை பானிபூரி இருக்குன்னு கூட தெரியல, எண்ண முடியல என்னால். அந்த அளவு போட்டாங்க. ஒரு 2 பானிபூரி இன்னும் வேகாமலே இருக்கு. ஆனால் வெந்து தொலைங்க பானிபூரி.